Allahu 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 Allah Allahu 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 Allah. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillahi hamdan kathira wa subhanallahi bukratan wa asila. Wassalatu wassalamu ala ashrafi khalqillahi bashiran wa nadhira wa da'iyan ilallahi biidnihi wa sirajan munira. Sallallahu ala sayyidina wa nabiyyina maulana Muhammadin tasliman kathiran kathira. Amma ba'd. فقد قال الله تعالى في القرآن العظيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تكونوا كالذين آذوا موسى صدق الله المولانا العظيم. النبي صلى الله عليه وسلم قال انظروا إلى من هو أسفل منكم ولا تنظروا إلى من هو فوقكم فهو أجدر. صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவனுடைய அன்பும் அருளும் நமது உயிரிலும் மேலான ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இனி வர இருக்கக்கூடிய மூமின்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற நல்ல துஆக்களோடு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்தில் மனிதர்கள் குணங்களால் வேறுபட்டவர்கள். மனிதர்களுடைய குணங்கள் வேறுபட்டு இருந்தாலும் மனித சமுதாயம் உலகத்தில் நிலைப்பதற்கும் அது வளருவதற்கும் வளமான வாழ்வை பெறுவதற்கும் குர்ஆன் பல வழிகளை கற்றுத்தருகிறது. மனித வாழ்க்கை பல்வேறு தொடர்புகளால் ஆனவை. மனித வாழ்க்கை பல்வேறு தொடர்புகளால் ஆனவை. அதிலுள்ள ஒவ்வொரு தொடர்புகளும் அது அழகானது, உன்னதமானது. அந்த தொடர்புகள் உலகம் உள்ளம் வரை நிலைப்பதற்கும் அது வளருவதற்கும் அந்த தொடர்புகளில் வளமான வாழ்வை பெறுவதற்கும் அடிப்படை என்ன என்று அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். நமது உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான எல்லா வழிகளையும் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில பழக்கங்கள் இருக்கிறது, சில பழக்கங்கள் இருக்கிறது, அது நம்மளுடைய வாழ்க்கையில் வரவே கூடாது. எல்லா நேரத்திலும் எல்லா நிலையிலும் அந்த பழக்கம் வராமல் பாதுகாத்து வாழ வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையின் முழு காலகட்டமும்
அது விஷயத்தில் நமக்கு ஒரு தனி கவனம் இருக்க வேண்டும். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒருவேளை அந்த பழக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து விடுமானால், ஒருவேளை அந்த பழக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து விடுமானால் வாழ்க்கையை தொலைத்து விடுவீர்கள், வாழ்க்கையை தொலைத்து விடுவீர்கள், குடும்பத்தை இழந்து வாழ்வீர்கள், வளமான வாழ்க்கையை இழந்து போய் நிற்பீர்கள் என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வாழ்க்கையில் வராமல் பாதுகாக்க வேண்டிய ரொம்ப மோசமான ஒரு பழக்கம், நம்மளுடைய வாழ்க்கையில் வராமல் பாதுகாக்க வேண்டிய ரொம்ப மோசமான ஒரு பழக்கம், கேவலப்படுத்தக்கூடிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒருபோதும் செய்யாதீர்கள். வாழ்க்கையில் யாரையும் கேவலமாக நினைக்காதீர்கள். உலகத்தில் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் யாரையும் மட்டமாக தரம் தாழ்த்தி பேசாதீர்கள் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அது குறித்து அல்லாஹ் சொல்லித் தரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தகூனூ கல்லதீன ஆதவ் மூசா. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தகூனூ கல்லதீன ஆதவ் மூசா. மூமின்களே, சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாமை குறை சொல்லி கேவலமாக பேசினார்களே, அந்த கூட்டத்தை போல் நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான். அப்படி என்ன பழக்கம் அவர்களிடத்தில் இருந்துச்சு, அதையும் அல்லாஹ் சொல்லித் தருகிறான் குர்ஆனிலே. அவங்கள்ட்ட இருந்த மோசமான பழக்கம் என்ன தெரியுமா? நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், மற்ற எல்லோரும் தாழ்ந்தவர்கள் என்று அந்த மோசமான பார்க்கக்கூடிய அந்த மோசமான பழக்கம் அவர்களிடத்தில் இருந்துச்சு. அவர்கள் சொன்னார்கள், அதனால்தான் அவர்கள் சொன்னார்கள், லை யதுகுலுல் ஜன்னத்தை இல்லா மன் கான ஹூதன். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் நீங்கள் யூதராக இருந்தால், யஹூதியாக வாழ்ந்தால் நீங்கள் தான் இந்த உலகத்தில் உயர்ந்தவர்கள். யார் இந்த உலகத்தில் யஹூதிகளாக வாழ்ந்தார்களோ அவர்கள் தான் உயர்ந்தவர்கள், மற்றவர்கள் எல்லோரும் மட்டமானவர்கள் என்று அவர்கள் கேவலமாக கருதினார்கள். உலகத்தில் யூதர்கள் என்றால் உயர்ந்தவர்கள், சிறப்புக்குரியவர்கள், மற்ற எல்லாரும் மட்டமானவர்கள், தாழ்ந்தவர்கள் என்று தரந்தாழ்த்தி பேசி திரிந்தார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்கிறான், எனவே நீங்கள் அந்த கூட்டத்தை போல் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலும் இந்த மோசமான பழக்கம் வரவே கூடாது என்கிறான் அல்லாஹ். ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த பழக்கம் வராமல் பாதுகாத்து வாழ வேண்டும் என்று சொல்லித் தருகிறான். பொது வாழ்க்கையில் இது விஷயத்தில் உங்களுக்கு தனி கவனம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுவான். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது உயிரிலும் மேலான முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் மனிதர்களை உருவாக்குவதில் தனி கவனம் செலுத்தினார். உலகத்தில் மனிதர்களை உருவாக்குவதில் தனி கவனம் செலுத்தினார்கள். யாரையும் கேவலமாக நினைக்காதீர்கள் என்று சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள். யாரை பார்த்தாலும் நீங்கள் கேவலமாக எண்ணாதீர்கள் என்று சமூகத்திற்கு சொல்லிக் கொடுத்தார்கள். கூட்டு வாழ்க்கையாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், பள்ளி கல்லூருடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், அலுவலகத்தினுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், பொது வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லா நிலையிலும் யாரையும் மட்டமாக தரந்தாழ்த்தி பேசாதீர்கள் என்பார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபிலே ஒரு ஹதீஸை பதிவு செய்வார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்.
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் நவர ஃபீ கிதாபி அஹீஹி பிகைரி இத்னிஹி, உங்களுடைய சகோதரனுடைய அனுமதி இல்லாமல் அவர்களுடைய டைரியையோ இல்ல அவர்கள் எழுதிய ஒரு தபாலையோ கடிதத்தையோ நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஃபஇன்னமா யன்துரு ஃபின்னார், அப்படி அவர்களுடைய அனுமதி இல்லாமல் அவர்களுடைய டைரியையோ அவர்களுடைய லெட்டரையோ அதாவது கடிதத்தையோ நீங்கள் பார்த்தால் ஃபஇன்னமா யன்துரு ஃபின்னார், அவர் நரகத்தையே பார்த்தார்கள் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஹதீஸ் தொடர்பாக விரிவுரையாளர்கள் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப சொல்லித்தரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? உங்களுக்கு பிடிக்காத ஒருவரை கேவலப்படுத்துவதற்காக, அவரை மட்டமாக தரம் தாழ்த்தி பேசுவதற்காக, அவருக்கு தெரியாமலேயே அவருடைய அனுமதி இல்லாமலேயே அவர்களுடைய மொபைல் போனை எடுத்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஃபஇன்னமா யன்துரு ஃபின்னார், நீங்கள் உங்களுடைய அந்த பார்க்கக்கூடிய அந்த பார்வை இருக்கிறது, அது ஒரு மோசமான சாதாரண பழக்கம் அல்ல, உங்களை நரகத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு மோசமான பழக்கம் என்று விரிவுரையாளர்கள் சொல்லி தருவார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலும் மற்றவர்களை கேவலமாக பார்க்கக்கூடிய அந்த பார்வை, அந்த நினைப்பு வரவே கூடாது என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு குடும்பத்திலும் அது வராமல் பாதுகாத்து வாழ வேண்டும் என்று சொல்லி தருகிறார்கள். பொது வாழ்க்கையில் மற்றவர்களை மட்டமாக தரந்தாழ்த்தி பேசக்கூடிய இந்த பழக்கம் அது வராமல் அது விஷயத்தில் தனி கவனம் இருக்க வேண்டும் என்று என்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தான் அப்படி வாழ்ந்தார்கள் என்பது மாத்திரமல்ல, தன்னுடைய தோழர்களுக்கும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார்கள், தன்னுடைய சஹாபிகளுக்கும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார்கள். இதற்கு உலகத்திலே உதாரணம் ரசூலுடைய வாழ்க்கை. இது விஷயத்தில் நமக்கு எடுத்துக்காட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்வு தான் நமக்கு எடுத்துக்காட்டு. வரலாற்றிலே ஒரு அழகான செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களுடைய நினைவுக்கு நான் ஞாபகப்படுத்துவேன். மக்காவினுடைய வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். மதீனாவிலே ரசூலும் சஹாபிகளும் இருக்கிறார்கள். மக்காவை வெற்றி கொள்வதற்காக திட்டமிட்ட காலகட்டம். மக்காவோடு போர் செய்வதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபிகளும் தயாரி செய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். இதற்கு முன்பு இந்த தயாரிப்பை குறித்து மக்காவோடு போர் செய்ய வேண்டும் என்ற செய்தி மக்காவாசிகளிடத்தில் யாரும் சொல்லக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளிடத்தில் சொல்லி ஒரு தீர்மானம் போட்டிருந்தாங்க, ஒரு முடிவு செய்திருந்தாங்க. மக்காவுக்கு போர் செய்வதற்காக தயார் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியை மக்காவாசிகளுக்கு சொல்லக்கூடாது என்று ஒரு தீர்மானம் போட்டிருந்தாங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஹாத்திப் இப்னு அபீ பல்தா என்கிற நபித்தோழர், ஹாத்திப் இப்னு அபீ பல்தா என்கிற ஒரு நபித்தோழர், ரசூலும் சஹாபிகளும் மக்காவோடு போர் செய்வதற்காக தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை ஒரு லெட்டரில் எழுதி ஒரு பெண் இடத்துல கொடுத்து விட்டார். ஒரு லெட்டரில் எழுதி ஒரு பெண் இடத்துல கொடுத்து விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது தெரிய வந்து 2 சஹாபிகளை அனுப்பி ஒரு இடத்துல போய் அந்த பெண்ணை வழிமறைத்து அந்த பெண்ணிடத்திலிருந்து அந்த லெட்டரை வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை கூப்பிட விட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியை கூப்பிட விட்டாங்க. ஹாத்திப் இப்னு அபீ பல்தாவை கூப்பிட விட்டாங்க. ரசூலுடைய தர்பாருக்கு வருகிறார் ஹாத்திப் இப்னு அபீ பல்தா. வந்த உடனே ரசூல் கேட்டாங்க, ஏன் இப்படி செஞ்சீங்க? மக்காவோடு போர் செய்வதற்காக நாம் தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தகவலை மக்காவாசிகளுக்கு சொல்லக்கூடாது என்று ஒரு தீர்மானம் போட்டு இருக்க,
நீங்க இப்படி ஒரு செய்தியை லெட்டரில் எழுதி கொடுத்து விட்டீங்களே, ஏன் இப்படி செஞ்சீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறாங்க அந்த சஹாபி. அந்த சஹாபி ஒண்ணுமே சொல்லல, ஒரே ஒரு காரணத்தை சொன்னார். நாயகமே, என்னுடைய குடும்பம் மக்கால வாழுது, என்னுடைய குடும்பம் மக்கால இருக்கிறாங்க, அவங்கள காப்பாத்துறதுக்காக வேண்டிதான் இப்படி ஒரு காரியத்தை, மோசமான ஒரு காரியத்தை நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு தன்னுடைய தப்பை ஒப்புக்கொண்டார் ரசூலுடைய சபையில. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருந்துட்டாங்க. சஹாபிகள் எல்லாம் கொதிச்சு போய் இருக்கிறாங்க, கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க. ரசூல் ஒரு அனுமதி கொடுத்தால் அந்த சஹாபியை சின்ன பின்னமாக ஆக்கக்கூடிய ஒரு வெறியில இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில ரசூல் அமைதியாக இருந்து விட்டார்கள். ஆனா அந்த சபையில இருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அமைதியா இருக்கல, கொஞ்சம் வேகப்பட்டாங்க. வேகப்பட்டு சொன்னாங்க, நாயகமே, இந்த முனாஃபிக்க என்னிடத்துல ஒப்படைங்க. தேச துரோகம் செஞ்சிருக்கிறார், தேச துரோகத்தை செஞ்சிட்டார், என்னிடத்துல ஒப்படைங்க, நான் அவருடைய தலையை வெட்டியறேன். உடனே ரசூல் கண்டிச்சாங்க, உங்களுடைய நினைவுக்கு நான் ஞாபகப்படுத்துவேன். உடனே கண்டித்தார்கள். உமரை கூப்பிட்டு சொன்னார்கள், உமரே, கேவலப்படுத்தக்கூடிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் செய்யாதீர்கள். அவரை கேவலமா நீங்க நினைக்காதீங்க, மட்டமாக தரந்தாழ்த்தி அவரை குறித்து முனாஃபிக்குன்னு பேசாதீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள். கண்டித்து விட்டு ஒரு செய்தியை இங்க ஞாபகப்படுத்துகிறார்கள், நம்மளுடைய மனதிலே பதிவு செய்ய வேண்டும். ரசூல் சொன்னார்கள், அந்த சஹாபி பத்ருடைய சஹாபாக்களில் கட்டுப்பட்டவர், பத்ரீன்களில் கட்டுப்பட்டவர். பத்ரீன்களை பார்த்து அல்லாஹ் யஅமலு மா ஷி'தும், உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வேணாலும் செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய எல்லா பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லியிருக்க, நீங்கள் அவரை மட்டமாக தரந்தாழ்த்தி பேசாதீங்க, கேவலமா பார்க்காதீர்கள் என்று சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கண்டித்ததாக வரலாறுல நாம் பார்க்கிறோம். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலும் இந்த மோசமான குணம் வரவே கூடாது என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த மோசமான, அதாவது மற்றவர்களை மட்டமாக கேவலமாக பார்க்கக்கூடிய அந்த பார்வை வராமல் பாதுகாத்து வாழ வேண்டும் என்கிறார்கள். பொது வாழ்க்கையில் அது விஷயத்தில் நீங்கள் தனி கவனம் செலுத்துங்கள் என்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நிறைய மனிதர்கள் வாழ்க்கையை இழந்து வாழ்கிறார்கள், வாழ்க்கையை தொலைத்து வாழ்கிறார்கள், எங்க போனாலும் தோல்வியை சந்திக்கிறார்கள், குடும்பத்தை இழந்து தனி மனிதராக நிற்கிறார்கள், வளமான வாழ்வை இழந்து போயிருக்கிறார்கள். அதற்கான காரணத்தை சொல்ல வரும் பொழுது மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அதற்கான காரணத்தை சொல்ல வரும் பொழுது மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், மற்றவர்களை எப்பொழுதுமே கேவலமாக பார்க்கிற வாழ்க்கை வாழ்கிற காரணத்தினால் குடும்பத்தை இழந்து நிற்கிறார்கள் என்று மார்க்க அறிஞர்கள் சொல்லித் தருகிறார். தன்னை மட்டுமே பல்லாக்கில் உயர்த்தி வைத்துக் கொண்டு உட்கார வைத்துக் கொண்டு மற்றவர்களை எல்லாம் மட்டமாக தரந்தாழ்த்தி பேசுகிற காரணத்தினால் வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்கிறார்கள் என்று மார்க்க அறிஞர்கள் காரணத்தை சொல்லித் தருகிறார்கள். அதே போல எல்லாரை விட நானே பெரியாள் என்கிற அந்த ஒரு எண்ணம் தான் இன்றைக்கு வளமான வாழ்க்கையை மனிதர்களின் நிறைய பேர் இழந்து போயிருக்கிறார்கள் என்ற காரணத்தையும் மார்க்க அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அலுவலகத்திலும் பள்ளி கல்லூரியிலும் குடும்பத்திலும் சமூகத்திலும் தனக்கு ஒரு மரியாதை இருக்க வேண்டும், தன்னை விரும்ப வேண்டும், தனக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று பல பேர் எல்லோரும் ஆசைப்பட்டாலும் அதை பெறுவதற்காக மற்றவர்களை மட்டமாக தரந்தாழ்த்தி பேசுவதால், மட்டமாக கேவலமாக கருதுவதால் தான் இப்படிப்பட்ட வாழ்க்கையே நிறைய மனிதர்கள் இழந்து போயிருக்கிறார்கள் என்று மார்க்க அறிஞர்கள் காரணத்தை சொல்லித் தருகிறார். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனித வாழ்க்கையில் இந்த நிலை ஏன் ஏற்படுது? மற்றவர்களை பார்த்தா கேவலமாக நினைக்கக்கூடிய ஒரு நிலை ஏன் ஏற்படுது?
அவர்களை கேவலமாக தரந்தாழ்த்தி பேசக்கூடிய ஒரு நிலை ஏன் மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுது? இந்த மோசமான பழக்கம் மனிதர் வாழ்க்கையில் வராமல் இருப்பதற்கான வழிகள் என்ன என்பதை குறித்து இஸ்லாம் நமக்கு தெளிவாக பேசுகிறது. அதை குறித்து அதற்குண்டான வழிகாட்டுதலை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வியல் சூழலில், நாம் இன்றைக்கு வாழக்கூடிய வாழ்வியல் சூழலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான அத்தனை வழிகளையும் சொல்லி, இந்த உலகத்தில் நீங்கள் வளமான வாழ்வை பெற்று வாழ வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் இன்றைக்கு உங்களுடைய நினைவுக்கு ஞாபகப்படுத்தி என்னுடைய உரையை நிறைவு செய்வேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தாருடைய பார்வையிலும் அல்லாஹ்வினுடைய பார்வையிலும் நீங்க நல்ல வாழணும்னு விரும்புகிறீர்களா? அதற்கான வழிகளை நான் சொல்லித் தருகிறேன் என்கிறார்கள். அலுவலகத்திலும் பள்ளி கல்லூரியிலும் உங்க குடும்பத்திலும் சமூகத்திலும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அதற்கான வழிகளை நான் சொல்லித் தருகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இந்த மோசமான பழக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில் வராமல் இருப்பதற்கான வழிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வருகிற போது இங்கே ஒரு செய்தியை ஞாபகப்படுத்துகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்துரு உன்துரு இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும், உன்துரு இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும். உலக காரியங்களில் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு இழிவான பழக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் வராமல் அல்லாஹ் பாதுகாப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார். உன்துரு இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும், அவனை விட அல்லாஹ் என்னை கண்ணியமாக வைத்திருக்கிறானே என்ற பார்வை, உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள். அவனை விட என்ன வளமான வாழ்க்கையை தந்து வாழ வைத்திருக்கிறானே என்று உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள். எத்தனை பேர்கள் உலகத்தில் ஒருவேளை உணவு கூட கிடைக்காமல் எத்தனை பேர்கள் கஷ்டப்படும் பொழுது என்னை அல்லாஹ் இப்படி வைக்கவில்லையே என்று உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார். அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பார்வை வந்துவிட்டால் மற்றவர்களை பார்க்கும் பொழுது கேவலமான பார்வை உங்களுடைய வாழ்க்கையில் வராது. கேவலமாக யாரையும் நீங்கள் கருத மாட்டீர்கள். அது மாத்திரமல்ல, மட்டமாக தரந்தாழ்த்தி பேசக்கூடிய பேச்சு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்காது என்பது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நீங்கள் மாறி விடுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் சொல்லுகிறான், நீங்கள் இப்படிப்பட்ட பார்வையோடு மற்றவர்களை நீங்கள் பார்த்தால், யாரை நீங்கள் கேவலமாக கருதுகிறீர்களோ, யாரை நீங்கள் மட்டமாக நினைக்கிறீர்களோ, அல்லாஹ் அவர்களை உயர்த்தி உங்களை தாழ்த்தி விடுவான். அல்லாஹ் அவர்களை உயர்த்தி உங்களை தாழ்த்தி விடுவான் என்று அல்லாஹ் குர்ஆனின் வழியாக நம்மளுக்கு செய்தியை சொல்லித் தருகிறான். ஒரு அழகான சம்பவம். ஃபிரௌன் அவன் பார்த்தான், தன்னை உயர்வாக கருதினான், மற்றவர்களெல்லாம் மட்டமாக கேவலமாக பார்த்தான் என்பது மாத்திரமல்ல, தனக்கு விரோதியாக இருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்களையும் தரந்தாழ்த்தி பேசினான். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படிப்பட்ட நிலையில் தன்னை உயர்வாக கருதினான். மூசா அலைஹிஸ்ஸலாமையும் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்களை மட்டமாக கேவலமாக நினைத்தான் என்பது மாத்திரமல்ல, தரந்தாழ்த்தி பேசினான். நாம் இவரை மூசா அலைஹிஸ்ஸலாமை உயர்த்தினோம், அவனை அழித்தோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார். ஒனுரீது அன்ன முன்ன அலல்லதி நஸ்துலீகு ஃபில்லார், யாரை ஃபிரௌன் மட்டமாக நினைத்தானோ, தரந்தாழ்த்தி பேசினானோ, அவருக்கு நாம் உதவி செய்ய நாடினோம், ஆசைப்பட்டோம். வனஜாலஹும் அய்மத்தம் வனஜாலஹுமுல் வாரிசீன், அவர்களை தலைவராக நாம் ஆக்கினோம், உயர்த்தினோம், அவர்களை அந்த பூமிக்கு வாரிசாக நாம் ஆக்கினோம் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருகிறான். இன்றைக்கு வாழ்க்கையில் நிறைய நம்ம பார்க்கிறோம், யாரையெல்லாம் நம்ம கேவலமா நினைக்கிறோமோ அவர்கள் நம்மை விட உயர்ந்து நிற்கிறார்கள். குடும்பத்தில் யாரையெல்லாம் மட்டமாக ஒதுக்குறோமோ
அவர்களெல்லாம் இன்னைக்கு சமூகத்தில் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்பதை நாம் பார்க்கிறோம். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள், எனவே இந்த மோசமான குணம், மற்றவர்களை கேவலமாக நினைக்கக்கூடிய, மட்டமாக தரந்தாழ்த்தி பேசக்கூடிய அந்த வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் வரவே வேண்டாம் என்று அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். யார் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் ரசூலுடைய பார்வையில் உயர்ந்த நிலையை அடைகிறார்கள். வாழ்க்கையில் வளமான வாழ்வை வாழ்கிறார்கள் என்பது மாத்திரமல்ல, மற்றவர்களுடைய பார்வையிலும் இவர்கள் மதிப்புக்குரியவர்களாக அல்லாஹ் வாழ வைக்கிறான் என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. இன்றைய ஜும்மாவில் பேசிய செய்திகளை விளங்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் எல்லோரையும் உயர்ந்த நிலையில் பார்க்கக்கூடிய அந்த உன்னதமான பண்பாடையும் தன்மையையும் அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. மற்றவர்களை கேவலமாக பேசக்கூடிய அந்த இழிவான நிலைகளில் இருந்தும், மற்றவர்களை தரந்தாழ்த்தி பேசக்கூடிய அந்த சூழலில் இருந்தும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாப்பானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் அனைவர்களுடைய துவாவையும் ஆதரவு வைத்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.